ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சாப்பாட்டுக்கு டிஃபனுக்குன்னு சொல்லி ரெண்டுத்துக்குமே சாப்பிட்றது சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்ற மாதிரி சுவையான புதினா துவையல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு கட்டு புதினாவை நல்லா ஆஞ்சி கழுவி வச்சுருக்கேன். இது கடாயில் தண்ணி எதுவும் இல்லாமல் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிட்டு இருங்க. இது கொஞ்ச நேரத்தில் நல்லா சுருண்டு வந்துடும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே கடாயில் 2 கைப்பிடி உளுந்தம்பருப்பு, ஒரு 7-8 பூண்டு பல், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 4 காஞ்ச மிளகா, இது எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த உளுந்து நல்லா கலர் மாறி நமக்கு செவந்து வரணும். ஸோ அதனால் லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க. லைட்டாக இந்த மாதிரி கலர் மாறின உடனே ஒரு சின்ன சைஸில் புளியும் ஒரு தேங்காய் பத்தியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் போட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த டைமில் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அடுப்பை, இல்லைனா ரொம்பவே தீஞ்சிடும் உளுந்து. எல்லாமே வறுத்ததுக்கப்புறமா அது ஒரு பிளேட்டில் போட்டு நல்லா கம்ப்ளீட்டாக ஆற விட்டுருங்க. ஆறினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு லைட்டாக உப்பு போட்டுட்டு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு இதை தாளிக்கிறதுக்காக ஒரு சின்ன கடாய் வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய், காஞ்சதுக்கப்புறமா கடுகு, கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இந்த துவையலில் ஊற்றிட்டிங்க அப்படின்னா ரொம்பவே சுவையான புதினா துவையல் ரெடி. இது நீங்கள் சாப்பாட்டுக்கும் இல்லை தோசை, இட்லிக்கும் நீங்கள் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.